தேசபக்தர்களே, என் சகோதரர்களே, இன்றைய திருச்சி தினமலரில் தீபத்துக்காக தீக்குளிப்பு என்ற தலைப்பிலே செய்தி வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற அந்த தூணிலே தீபம் ஏற்ற வேண்டுமென்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பும் ஆட்சியாளர்கள் எடுத்த இந்த தவறான முடிவால் இந்த விபரீதம் நடந்திருக்கிறது. தம்பி பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய பொன்னுடலிலே தீயை வைத்து கொண்டு உயிரை மாய்த்திருக்கின்றார். அவர் ஒரு MBA பட்டதாரி என்றாலும் முருகன் மீது உள்ள அந்த பக்தியாலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்திருக்கின்றார். தான் பெற்ற பிள்ளைகள் 2, தன்னுடைய அன்பு மனைவி, அவர்களிடம் மன்னிப்பு கேட்கின்றார். இந்த வரிகளை சொல்லும் பொழுது என் கண்கள் குளமாகிறது. எப்படி திருவண்ணாமலைக்கு தீபஜோதி புகழை சேர்க்கிறதோ, பக்தியை பரப்புகிறதோ, அதுபோன்று திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவார்கள். அதன் மூலம் மதுரை மக்கள் வளம் பெறுவார்கள், நலம் பெறுவார்கள் என்று எண்ணியிருந்த வேளையிலே ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது ஆளும் அரசு. ஆகவே தம்பி பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன் பொன்னுடலிலே நெருப்பை வைத்திருக்கின்றார். அவர் வைத்தது தன்னுடைய உடலில் அல்ல, கோடிக்கணக்கான முருக பக்தர்களின் நெஞ்சிலே தீயை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அத்தனை பேர் உள்ளமும் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னொன்றையும் சொல்கிறார். எப்படி பாருங்கள், அந்த நிலையிலும் எப்படி ஒரு தெளிவான முடிவு. நான் இங்கே ஈவே ராமசாமி சிலைக்கு முன்பாக தீக்குளிப்பதற்கு முன்பாக திருப்பரங்குன்றத்திலே இதனை செயல்படுத்தி விடலாமா என்று யோசித்தேன். ஆனால் அது என் அப்பன் முருகப்பெருமான் வாழ்கின்ற புனிதமான இடமாச்சே. அங்கேயெல்லாம் இதை செய்தால் இதன் மூலம் வேறு ஏதாவது காரியங்கள் நடந்துவிடுமே, அவப்பெயர் வந்துவிடுமே என்பதற்காகத்தான் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள இந்த ஈவே ராமசாமி சிலைக்கு முன்பாக தீ வைத்துக் கொள்கிறேன் என்று அந்த வரிகள் என் நெஞ்சை அடைக்கிறது. சகோதரர்களே, முருக பக்தர்களே, இந்து சகோதரர்களே, நம்முடைய தம்பி பூர்ணச்சந்திரன் வைத்திருக்கின்ற அந்த நெருப்பு நிச்சயமாக இது அணையப் போவதில்லை. ஒரு நல்ல முடிவும் வரை இது தொடரக்கூடாது என்பதை நாம் மனதிலே தீர்மானமாக வைத்து கொள்ள வேண்டும். தம்பி பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை மத்திய அரசு பாதுகாக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும். கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை தத்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.